November 4, 2022 இன்னொரு வெள்ளிக்கிழமை இன்னொரு புது படம் புது டைரக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல அவரே வாட்டி நடிக்கிறாரு. படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகுது, ஹவுஸ்ஃபுல் ஆகுது, டிக்கெட் கிடைக்கல. ஒரு நாளாவது 2 நாளாவது 3 4 7 அது மாதிரி 9 நாளுக்கு அப்புறம் ஃபைனலா எனக்கு பிடிச்ச மாதிரி தேவி தியேட்டர்ல ஒரு டிக்கெட் கிடைக்குது. ஒன்ஸ் அகேன் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல். அதுவும் சண்டே அன்னைக்கு நூன் ஷோ வேற. இது வரைக்கும் பிக் ஸ்கிரீன்ல பார்க்காத ஒரு ஆக்டர் என்ட்ரி சீன் வருது. ஆடியன்ஸ் சும்மா கத்தி கொண்டாடி விசில் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வரவேற்பு, அதுவும் செகண்ட் டைம் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர், வேற எந்த இண்டஸ்ட்ரியில கிடைக்கும்? வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபுல்லி ஃபில்மி. இன்னைக்கு இந்த டாபிக் என்னன்னா தி பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த டாபிக் பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஸோ அது யாரெல்லாம் ரிப்ளை பண்ணீங்களோ, இன்புட்ஸ்லாம் கொடுத்தீங்களோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். உங்க பேர்லாம் இப்போ ஸ்கிரீன்ல வந்திருக்கும். திஸ் வீடியோ இஸ் பார்ன் அவுட் ஆஃப் யுவர் இன்புட்ஸ். அண்ட் உங்க பேர் வந்து ஸ்கிரீன்ல வந்துருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைக்கை போட்டுட்டு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நவ் வீடியோக்குள்ள போகலாம். பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தமிழ் சினிமா நம்பர் 1, ஸ்டார் பவர். October 31, 2022 அஜித்தோட PRO அவர் சார்பா ஒரு ட்வீட் போடுறாரு. A good film is promotion by itself. இது ரைட்டா தப்பா அதெல்லாம் வேற ஒரு வீடியோல பேசலாம். பட் குட் ஃபில்ம் பேட் ஃபில்ம் அதெல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா ஜஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன், கார்த்தி, இங்க ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸ்னால, அதுவும் அந்த ஜெனுவனா வெறித்தனமான ஒரு ஃபேன் பேஸ்னால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு ஒரு கேரண்டீட் பாக்ஸ் ஆஃபீஸ் வீக்கெண்ட் ஓபனிங் இருக்கு. அதே பாலிவுட்ல எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும், எவ்வளவு வருஷமா இருந்தாலும், எப்படிலாம் ரூம் போட்டு யோசிச்சு ப்ரோமோட் பண்ணாலும், தெலுங்கு அண்ட் தமிழ் சினிமா மாதிரி ஸ்டார்ஸ்க்கான இருக்கிற ஒரு கிரேஸ் அங்க இல்லன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா யார் நடிச்சாலும் படம் ஓட மாட்டேங்குது. நம்ம அக்ஷய் குமாரே இந்த வருஷம் ஒரு 5-6 ஃபிளாப்ஸ் கொடுத்திருப்பாரு. பாலிவுட்ல ஏன் ஸ்டார்ஸ்க்கான இருக்கிற ஃபேண்டம் குறைஞ்சிட்டே வருது, ஏன் இங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு? நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். நெப்போட்டிசம் சொல்லலாம், பாய்காட் பாலிவுட், இந்த மாதிரி ரீசன்ஸ், மூவ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இஸ் ரன்பீர் கபூர் சொன்ன ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு இன்டர்வியூல ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து ரன்பீர் கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. நீங்க வந்து ஏன் சோஷியல் மீடியால இல்ல? அதுக்கு ரன்பீர் என்ன சொன்னார்னா, he feels that சோஷியல் மீடியால வந்துட்டா ஒரு ஸ்டாரோட மிஸ்ட்ரி, ஒரு ஸ்டாரோட ஸ்டார்டம் குறைஞ்சிரும். ஸ்டார்ஸ் அக்செசிபிள் ஆயிருவாங்க. அக்செசிபிள் ஆயிட்டா எதுக்கு இவனெல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்கணும், அப்படியே இன்ஸ்டாலே பார்த்துக்கலாமே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஸ்டார்ஸோட மைண்டுக்குள்ள வந்துரும். ஆனா சோஷியல் மீடியால அவர் இல்லைனாலும் அவரோட படம்லாம் ஓட மாட்டேங்குது. தட்ஸ் a different thing. பட் அவர் சொன்ன மேட்டர் ஒரு வழியில சம மேட்டர் தான். ஏன்னா அட்லீஸ்ட் காலிவுட்ல பார்த்தா அஜித் சோஷியல் மீடியால இல்ல, விஜய், ரஜினி அவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 5 ட்வீட் போடுவாங்களா மேக்ஸிமம். கான்ஸ்டன்டா இந்த இன்ஸ்டா ஸ்டோரிஸ், ரீல்ஸ் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து ஸ்டார்ஸோட பிரைவேட் லைஃப் பிரைவேட்டா தான் இருக்கு. அதனால ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. மிஸ்ட்ரினால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எப்படா இவங்களை பிக் ஸ்கிரீன்ல நம்ம பார்க்க போறோம். அதனால ஃபேன்ஸ் வெயிட் பண்ணி தியேட்டர்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்க வந்து பார்த்தா ஃபேன்ஸ் see their stars as demigods. அதனால தான் ஒவ்வொரு படம் ரிலீஸும் கட் அவுட், பாலபிஷேகம், பட்டாசுன்னு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சைடுல என்னதான் ஸ்டார் பவர் இருந்தாலும், இன்னொரு சைடுல ஆடியன்ஸ் ஸ்டார்ஸை நம்பி மட்டும் இல்ல. ரீசன் நம்பர் 2, காமர்ஸும் கான்டென்ட்டும் கலந்த ஒரு கலாச்சாரம். ஐ திங்க் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வெற்றிமாறன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. Our mainstream audience is far more refined compared to other industries. This I noticed when they received Visarnai with open arms. ட்விட்டர்ல முத்துன்னு ஒருத்தர் சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு. I like to think of it very simply. Tamil cinema is a beautiful mix of the best parts of Telugu and Malayalam cinema. கமர்ஷியலோ, இண்டிபெண்டன்ட்டோ, மிட் பட்ஜெட் ஃபில்மோ, ஹை கான்செப்ட் ஃபில்மோ, என்ன இருந்தாலும், என்ன ஸ்டோரி இருந்தாலும், தமிழ் ஆடியன்ஸ் இஸ் ரெடி டு வாட்ச், அக்செப்ட் அண்ட் செலிப்ரேட் எனி கைண்ட் ஆஃப் ஃபில்ம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் தியேட்டர்ல வந்திருக்கு, அந்த ஒரு நியூஸ் போய் சேர்ந்தா மட்டும் போதும். எக்ஸாம்பிள், முன்னாடி சொன்ன மாதிரி லவ் டுடே. இந்த வருஷம் மட்டும் எடுத்து பார்த்தா விக்ரம் மாதிரி ஒரு பிக் பட்ஜெட் ஆக்ஷன் த்ரில்லர், PS1 மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் அடாப்டேஷன், கடைசி விவசாயி, நட்சத்திரம் நகர்கிறது, இந்த மாதிரி எவ்வளவு படம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு ஆடியன்ஸ் சப்போர்ட் கண்டிப்பா கிடைச்சிருக்கு. This is also an industry where, according to introvert_7, Maniratnam, Paranjit and Muttaya can coexist. Satirical stock அப்படி ஒருத்தர் எப்படி பார்க்கறாங்கன்னா, different people have different tastes. The good thing about Tamil cinema is it has something for everyone. இந்த ஃபேக்டர்னால ஈவன் ஆக்டர்ஸ், அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆக்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அது புது ஜான்ரா, புது ஸ்டோரி, இல்ல புது டைரக்டரா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டர்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அஃபோர்டபிள் டிக்கெட் பிரைசஸ். நார்த்ல எல்லாம் டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இல்ல பார்க்காதீங்க,
ரொம்ப வலிக்கும். ஒரு வகையில புரிஞ்சிடும் ஏன் அங்க படம் ஓடலன்னு. பட் இங்க தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம், ஒரு பாயிண்ட் வரைக்கும் தியேட்டர்ஸ்ல மேக்ஸிமம் டிக்கெட் பிரைஸ் 120 தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஏறிச்சு. பட் ஸ்டில் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ், எஸ்பெஷலி நார்தர்ன் ஸ்டேட்ஸ், இட்ஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். அடுத்த ஃபேக்டர் த நாளைய இயக்குனர் எஃபெக்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் அனுராக் கஷ்யப். அவரு பரத்வாஜ் அங்கனோட ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு சவுத் இந்தியன் சினிமா பத்தி, எஸ்பெஷலி தமிழ் சினிமா பத்தி. See, down south, filmmakers are coming in from all directions, all walks of life, all cultures. So பாலிவுட்க்கும் சவுத் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பாலிவுட் இஸ் லைக் ஆப்பிள், ஒரு க்ளோஸ் சிஸ்டம், அவ்வளோ ஈஸியாலாம் என்டர் பண்ண முடியாது, பார்ட்ஸ்லாம் மாற்ற முடியாது. சவுத் இந்தியன் சினிமா, எஸ்பெஷலி தமிழ் சினிமா, ஆண்ட்ராய்டு மாதிரி, இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ், மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு என்டர் அண்ட் ட்ரை நியூ திங்ஸ். தமிழ் சினிமா மட்டும் எடுத்துக்கிட்டா காலங்காலமா வெவ்வேறு ஊர் வெவ்வேறு பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்து வேற வேற ஸ்டைலில் வேற வேற கதை எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸ். அதனால தான் நம்ம ஸ்டோரிஸும் அவ்வளோ ரூட்டடாக இருக்கு அண்ட் ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஃபேன் பேஸ் இருக்கு. 1960s 2000 வரைக்குமே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. பாலச்சந்தர், ஸ்ரீதர், பாலு மகேந்திரா, மகேந்திரன், பாரதி ராஜா, பாக்யராஜ், விசு, சங்கர், மணிரத்னம், கமல்ஹாசன், செல்வராகவன், பாலா, அமீர், சசிகுமார், வெற்றிமாறன், கௌதம் மேனன், மிஸ்கின், பாரஞ்சித். பட் இந்த லிஸ்ட், இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் எப்போ இன்னொரு லெவலுக்கு போச்சுன்னா 2009 நாளைய இயக்குனர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வருது. தமிழ் சினிமாக்கு ஒரு ரிஃப்ரெஷ் பட்டன் அமுக்கிட்டு ஒரு நியூ ஜென், ஒரு நியூ வேவ் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. கார்த்திக் சுப்ராஜ், மணிகண்டன், நலன் குமாரசாமி, பாலாஜி மோகன், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுனால ஆடியன்ஸ் மைண்ட்ல ஈவன் டைரக்டர்ஸ் பிகேம் செலிபிரிட்டிஸ். இப்போ பாத்தீங்கன்னா தியாகராஜன் குமார் ராஜாலேருந்து லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வெறித்தனமான ஃபேன் பேஸ் இருக்கு, ஈவன் ஃபார் டைரக்டர்ஸ். அண்ட் இந்த டைரக்டர்ஸோட பேர் பிக் ஸ்கிரீன்ல வரும்போது விசிலும் இருக்கு. அண்ட் நான் என்ன நம்புறேன்னா, எப்போ ஒரு ஆடியன்ஸ் ஸ்டார்ஸை மட்டும் நம்பி இருக்காம பிளைண்டா சப்போர்ட் பண்ணாம டைரக்டர்ஸையும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரி, அந்த ஆடியன்ஸ் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் தி பெஸ்ட் பார்ட் இஸ் பெரிய ஸ்டார்ஸ் இப்போ இந்த நியூ ஜெனரேஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸோட கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் ஃப்ரம் ரஜினி ரஞ்சித், கமல் லோகேஷ், விஜய் லோகேஷ், அஜித் விக்னேஷ் சிவன் டு தனுஷ் அருண் மாதேஸ்வரன். இந்த மாதிரி ஒரு சைடுல புது புது காம்போஸ்லாம் வருது அண்ட் இன்னொரு சைடுல லெஜெண்டரி காம்போஸ் ஆர் ஆல்சோ ரிட்டர்னிங். 35 years ஆஃப்டர் நாயகன், கமல், மணிரத்னம். இது பத்தி வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம், போய் பாருங்க. இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு அடிஷனல் ஃபேக்டர், சூப்பர் டேலண்டட் டெக்னீஷியன்ஸ். கேவி ஆனந்த், மணிகண்டன், ரத்னவேலு, ரவிவர்மன், இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர்ஸ், இல்ல ஆண்டனி, ஸ்ரீகர் பிரசாத், பிரவீன் கேல் மாதிரி எடிட்டர்ஸ். அஃப்கோர்ஸ் எல்லா ஆடியன்ஸ்க்கும் இவங்களை எல்லாரையும் தெரியும் அப்படிலாம் இல்லை. பட் நம்ம டெக்னீஷியன்ஸ்க்கு அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஃபேன் பேஸ்லாம் இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம டெக்னீஷியன்ஸ்க்கு செம்ம டிமாண்ட் இருக்கு. ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற அடுத்த ஒரு ஃபேக்டர், அபிலிட்டி டு மேக் பொலிட்டிக்கலி ட்ரிவன் ஃபில்ம்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம், எதுக்கு அரசியல் பேசணும், அதுவும் சினிமால எதுக்கு அரசியல் பேசணும், இப்படிலாம் யாராச்சும் பேசும்போது ஒரே விஷயம் தான் மைண்டுக்கு வரும். கமல் விக்ரமோட 50 days செலிப்ரேஷன்ல ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இஃப் யூ டோன்ட் அஃபெக்ட் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் will affect you. அரசியல் பேசுற சினிமா எடுக்கிற நம்பர் 1 இண்டஸ்ட்ரினா அது மலையாளம் சினிமா தான். சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவங்களோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அப்படி, இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி அப்படி, பொலிட்டிக்கல் சினாரியோ அப்படி. பொலிட்டிக்கல் சினிமான்னு வந்துட்டா கதையா இருக்கட்டும், டயலாகா இருக்கட்டும், செய்யணும்னா சும்மா இறங்கி செய்வாங்க. பட் அதுக்கு நிகரா வர இண்டஸ்ட்ரினா தமிழ் சினிமா தான். அண்ட் அரசியல் மட்டும் இல்ல, அரசியல் சம்பந்தமான விஷயம், இல்ல சொசைட்டில நடக்கிற காஸ்ட் ஆப்ரேஷன், டிஸ்கிரிமினேஷன், இது வரைக்கும் பேசப்படாத இஷ்யூஸை போல்டா பேசுற சினிமா நம்ம தமிழ் சினிமா தான். முக்கியமா பாரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ். முக்கியமா இவங்க 2 பேர் மட்டும் எப்படி தலித் லைஃப், எப்படி தலித் இஷ்யூஸை ஒரு கமர்ஷியல் ஸ்கேல்ல எடுக்கிறாங்களோ, அதுவும் மக்களை ரீச் பண்ற மாதிரி எடுத்து ஒரு வெற்றி படம் கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி வேற இண்டஸ்ட்ரீஸ்ல அவ்வளவுலாம் பார்க்க முடியாது. அடுத்த ஃபேக்டர் ஐ ஃபீல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில். தமிழ் சினிமாஸ் பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் ரைட் நவ், மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ். மியூசிக்னு வந்துட்டா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் பல மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. பட் தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் அ லீக் அபார்ட். இங்க ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட்க்கும் ரூல் பண்ற மாதிரி எவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், இவங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாம பாக்கி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வேற லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹாரிஸ், யுவன், ஜிவி, சாம்சியஸ், அஃப்கோர்ஸ் சந்தோஷ் நாராயணன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேன் பேஸ், ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் ஸ்டைல் இருக்கு. பட் ரைட் நவ் நீங்க என்ன சிம், கண்ணி, ஜால்ரா என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் எவ்வளவு பெரிய ஒரு ரஹ்மான் ஃபேன் இருந்தாலும் ஒரு சைட்ல சாங்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ் அது எனிவேஸ் இருக்கு. பட் பிஜிஎம்னு வந்துட்டா ஒரு சைட்ல யுவன் எப்படி ஒரு டைம்ல ரூல் பண்ணிட்டு இருந்தாரோ, ரைட் நவ் வி ஹேவ்
அனிருத். 3ல இருந்து கத்தி, பேட்டை, மாஸ்டர், விக்ரம், டாக்டர் வரைக்கும் காப்பிரைட் பிரச்சனை இல்லைன்னா நானே வாயிலே வாசிச்சிருப்பேன். பட் தமிழ் சினிமால மியூசிக் மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல, ஆர்ஆர் அதுக்கு வந்து ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே இருந்திருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் மைண்ட்லயும் இது செப்பரேட்டா ரெஜிஸ்டர் ஆகும். மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி டிமாண்ட் நம்ம தமிழ் சினிமால மட்டும்தான் இருக்கு மோஸ்ட்லி. அண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு அனிருத் கொடுக்குற பிஜிஎம் இஸ் ஆப்வியஸ்லி அ கிளாஸ் அபார்ட். படத்துல ஒரு சீன் இந்த லெவல்ல இருக்குன்னா அனிருத்தோட பிஜிஎம் இந்த லெவலுக்கு கொண்டு போகும். புரியுது, ரொம்ப கன்னியூசமா தான் இருக்கு. பட் இது நிஜம் இல்லைன்னா கமெண்ட்ல போடுங்க. எஸ்பெஷலி ஃபார் கமர்ஷியல் சினிமா, ஒவ்வொரு ஹீரோ என்ட்ரி, ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், ஆக்ஷன் சீன், இன்டர்வல், டர்னிங் பாயிண்ட், இதெல்லாம் எலிவேட் பண்றதுல தமிழ் சினிமா இஸ் மைல்ஸ் அஹெட் ஆஃப் எனி அதர் இண்டஸ்ட்ரி ஈஸிலி. அண்ட் அதுல கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆள் அனிருத் தான். முக்கியமா பாலிவுட்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் பிஜிஎம் இப்போ ஒரு பெரிய கேப் இருக்கு. அண்ட் அதை ஃபில் பண்றதுக்காக ஸ்டார்டிங் வித் ஜவான் நம்ம ஆளை தான் தேடி வந்திருக்கு. நானே ஒரு ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், பேட் ஆஸ் தமிழ் மியூசிக் பிஜிஎம்ஸ்னு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் எவ்வளோ அனிருத் ட்ராக்ஸ் இருக்கு அது மட்டும் போய் பாருங்க. ஏதாச்சும் மிஸ்ஸிங்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆட் பண்ணிக்கிறேன். தமிழ் சினிமாவோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என் மைண்டில் இருக்கிறது நான் எல்லாம் சொல்லிட்டேன். பட் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா, வாட் எவர் யூ ஃபீல் இன் யோர் மைண்ட் ஏதாச்சும் இருந்தா அது கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மேபி ஒரு பார்ட் 2 கூட பண்ணலாம். பட் ஃபார் நவ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.